ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து லாஸ்ட் மந்த் 21 டேஸ் சேலஞ்சுன்னு போட்டிருந்தோம். அது நிறைய பேர் வந்து ஃபாலோவும் பண்ணுறதா நம்மக்கிட்ட கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறதும் கருமுட்டையோட குவாலிட்டி ஹார்மோன் பேலன்ஸாக இருக்கிறது, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் விட கருமுட்டை குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஈவன் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏஎம்ஹெச், அதாவது கருமுட்டையோட ரிசர்வ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கு கருமுட்டை வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வந்து ஒரு 60 டேஸ் சேலஞ்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 60 நாள் சேலஞ்ச். அப்போ இந்த 60 நாளுமே நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது உங்களோட கருமுட்டை வளர்ச்சியும் கருமுட்டையோட குவாலிட்டியும் அதிகமாகி நீங்கள் வந்து சீக்கிரமாகவே நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து டெய்லி ஒரு நாள் கூட விடாமல் ரெகுலராக பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த 60 டேஸ் சேலஞ்சை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். 60 டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் இந்த 60 டேஸ் சேலஞ்ச் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேர் கன்சீவும் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது எல்லாமே கூட சரியாகும். மொத்தத்தில் உங்களோட பாடியில் ஒரு சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயங்களை இந்த 60 நாளுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ரெகுலராக அதே சமயத்தில் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டெய்லி வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ், அதாவது 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகணும். அதாவது அது காலையில் ஏர்லி மார்னிங், அதாவது ஒரு 7-8 மணி அப்படின்றது ஓகேவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வேளை ஒர்க்கிங்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம் தான் உங்களுக்கு செட் ஆகும். ஆனால் உண்மையாகவே நமக்கு விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எந்த டைம் நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லா நியூட்ரிஷனிஸ்ட்டு எல்லாருமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ரொம்ப நல்ல டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த டைம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப காலையில் ஒரு 7லேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகணும். இதனால் உங்கள் உடம்புல இருக்கிற விட்டமின் டி அண்ட் பார்த்திங்கன்னா மற்ற கால்சியம், பாஸ்பேட், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி, விட்டமின் டி அப்படிங்கிறதுமே வந்து ஒரு ஹார்மோன் தான். ஸோ நம்மளோட மற்ற ஹார்மோன்ஸை வந்து அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் குறையும், ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இந்த விட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து ரெகுலராக நீங்கள் 60 டேஸ் ஃபாலோ பண்ணணும். அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோக்டு நட்ஸ். அதாவது டெய்லியுமே இந்த 60 நாளுமே நீங்கள் வந்து உங்களால் என்ன முடியுதோ, அது வந்து பாதாமாக இருக்கலாம், வால்நட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து பிஸ்தாவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் முக்கியமாக பாதாம், வால்நட் ரெண்டும் இருந்தால் பெஸ்ட்டு. இல்லை அட்லீஸ்ட் பாதாம், வால்நட்டில் 2 ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து நைட்டே ஊற வச்சு ஒரு 5லேருந்து 6 நட்ஸை வந்து நீங்கள் ஊற வச்சு காலையில் அது தோலை உரிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். வால்நட்னால் தோலை உரிக்க தேவையில்லை. ஸோ இதை வந்து டெய்லி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடச்சிரும். இது வந்து கருமுட்டை வளர்ச்சியை வந்து அதிகரிக்கும், கருமுட்டை குவாலிட்டி அதிகரிக்கும், உங்கள் உடம்புல கெட்ட கொழுப்புகளை கரைக்கும், ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக இந்த 60 டேஸும் ஃபாலோ பண்ணணும். அடுத்து நீங்கள் 3rd ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை யோகா போஸ், அதாவது பத்த குணாசனா. இது வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஏர்லியாகவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த போஸ் வந்து பெண்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல போஸ். இது வந்து உங்களோட பெல்விஸ் ஏரியாவில், அதாவது பெல்விக் பகுதியில், கர்ப்பப்பை சுற்றியுள்ள பகுதிகளில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். நல்ல ஆக்சிஜன் உள்ள இரத்தங்கள் வந்து பாயிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் அந்த பகுதியில் உள்ள ஓவரி, கர்ப்பப்பை, எண்டோமெட்ரியம் லைனிங் இதெல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெண்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணும். இரத்த ஓட்டம் நல்லபடியாக பாயிறதுனால கருமுட்டை குவாலிட்டி, கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும்.
ஸோ இதை வந்து ரெகுலராக 60 டேஸும் நீங்கள் பண்ணணும். இது வந்து எம்டி ஸ்டமக்கில் பண்ணுறது பெட்டர். மார்னிங் பண்ணுறது ஓகே, 2 வேளையும் பண்ணாலும் நல்லது தான். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது டெய்லி பண்ணியே ஆகணும். எம்டி ஸ்டமக்கில் பண்ணணும். இல்லை அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி நேரமாவது குறைந்தபட்சம் ஆகி வயிறு வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கணும். அந்த டைமில் தான் வந்து இதை பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 1 ஸ்பூன் ஃபுல் ஆஃப் பம்கின் சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதாவது பூசணி விதை அப்புறமா சூரியகாந்தி விதை, இது ரெண்டுமே வந்து டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க, இல்லைனா ஏதாவது ஸ்மூதி எடுத்துக்கிறீங்க, இல்லை ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் எதில் எடுத்துக்கிட்டாலுமே அதோட இந்த சீட்ஸையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டெய்லி எடுத்துக்கும் போது இதில் இருக்கிற ஜிங்க் அண்ட் செலீனியம் வந்து உங்களோட கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும், ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணும். அதோடு மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய விட்டமின் ஈயும் இருக்கிறதுனால உங்களோட ஓவரால் ஃபெர்டிலிட்டியும் ரொம்ப நல்லாவே பூஸ்டர் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோலேட், அதாவது ஃபோலிக் ஆசிட் ரிச் அதிகமுள்ள வெஜிடபிள்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். கீரை வகைகள், அப்புறமா வந்து பச்சை காய்கறிகள், இது எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லி வந்து எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 2 வகையான காய்கறிகள் வந்து டெய்லி எடுத்துக்கிறது, இல்லை ஒரு வகையான காய்கறியவே நல்லா சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த 60 நாளுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ஜங்க் ஃபுட்டை இந்த 60 டேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். எந்த விதத்துலையுமே, அதாவது பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் மீன்ஸ் வெறும் வந்து பீஸா அண்ட் பர்கர் அப்படின்றது இல்லாமல் சும்மா வெளியில் போய் சாப்பிட்ற ஆயிலி ஃபுட்டாக இருக்கட்டும், திரும்ப திரும்ப ஒரே ஆயிலில் பொரிச்ச எண்ணெய் உணவுகளாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த 60 டேஸில் வந்து ஜங்க்குன்னு நினச்சி நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களால் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு டிப் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது. இந்த 60 டேஸுமே வந்து டெய்லி வந்து நீங்கள் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் இல்லையா ஒரு ½ அன் ஹவர் ஆச்சும் நீங்கள் வந்து டெய்லி வாக் பண்ணணும். இல்லையா ஆஃப்டர் எவ்ரி மீல், அதாவது ஒவ்வொரு சாப்பாடுக்கும் அப்புறமும் ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாகும் போதும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்கிற தப்பில் இது ஒன்று. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி ஸ்லீப். டெய்லி ஒரு 7 to 8 hours இல்லை 6 to 7 hours, அதாவது 6லேருந்து 7 மணி நேரம் நீங்கள் வந்து டெய்லி நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்லீப் எடுக்கணும். அந்த 6 to 7 மணி நேரம் தானே தூங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் லேட் நைட்டில் தூங்கி காலையில் லேட்டாக எழுந்திக்கிறதோ, இல்லை டே டைமில் 6லேருந்து 7 மணி நேரம் தூங்குறதோ எந்த யூஸுமே கிடையாது. ப்ராப்பர் டைமிங், அதாவது ப்ராப்பராக 10 o'clock நைட்டு வந்து நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா காலையில் 6 மணி வரைக்கும், ஒரு 6லேருந்து அந்த 10 o'clockலேருந்து 7 மணி வரைக்கும் தூங்குறது தான் ப்ராப்பர் குவாலிட்டி டைம் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த டைமில் தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் தூங்கினாலும் நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போகாது, நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த 60 டேஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஒரு பேர்டனாவோ, அதாவது இதை வந்து பெருசாக ஒரு டயட்டாவோ இல்லை பெருசாக ஒரு விஷயமாவோ நினைக்காம, இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. நார்மலாக நீங்கள் டெய்லி எப்படி காய்கறி சாப்பிட தான் போகிறீங்க. அதே மாதிரி நட்ஸ் வந்து ஒரே ஒரு நட்டு தான், ஏதாவது ஒன்று, அதாவது ஆல்மண்டோ வால்நட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி டெய்லி சாப்பிடலாம், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா நீங்கள் மேக்ஸிமம் பண்ண போகிறதா எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாக்கிங்கும் பட்டர்ஃப்ளை போஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் நினைக்காம இதை வந்து ஜாலியாக ஒரு நம்பிக்கையோட எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி உங்களால் கருத்தரிக்க முடியும். உங்கள் பாடி வந்து ஹெல்த்தியாக மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் 60 டேஸ் முடியும் போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.